அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர். நீங்கள் புதுசாக 2 வீலர் அண்ட் 4 வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு மொபைல் ஸ்கின் கேட்ஜெட் எல்லாமே நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சுருக்கீங்களா? ஒரு எக்கோ சால்வெண்ட், ஒரு வினைல் பிரிண்டிங் மிஷின், ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஷேப் அவுட்லைன் கட் பண்ணுற, டை கட்டிங் பண்ணுற மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா? கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு தேவையான கட்டிங் ஃப்ளோட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வினைல் சீட் வந்து கட் பண்ணுவாங்க. ஃபியூசிங் ஸ்டிக்கர் இது வந்து கட் பண்ணுவாங்க. ஃபியூசிங் ஸ்டிக்கரில் கட் பண்ணி ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஜாப் ஆர்டர் வந்து பண்ணி கொடுக்கணுமா? அதாவது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து டிஷர்ட்டில் வந்து அவங்க சொல்கிற டிசைன் வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுக்கணும். டிஷர்ட் ப்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு பெர்முடாஸ்லாம் அந்த உங்களுக்கு வந்து இந்த டிசைன்லாம் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, டிடிஎஃப் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஃப்ளோட்டர்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி மிஷின்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நம்மக்கிட்ட கட்டிங் ஃப்ளோட்டர் கிடைக்குது. ஸோ ஸ்டிக்கரை கட் பண்ணி சாண்ட் பிளாஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் கட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட கட்டிங் ஃப்ளோட்டர் இருக்குது. அதே போல் கல்வெட்டு வந்து கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கட்டிங் ஃப்ளோட்டர் நம்மகிட்ட இருக்குது. 2 feet அண்ட் 4 feet ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 feet தேவைப்படும். ஸோ 4 feet வந்து சர்வோ மோட்டாரில் நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸ்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மினிமம் ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து கோரல்ட்ரா ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் வந்து எப்படி நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா வேணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மிஷினை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, அதாவது நார்மலாக ஒரு ஆன்லைனில் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து சாஃப்ட்வேர்லாம் கொடுத்துருவோம். அதாவது இப்போ நீங்கள் மிஷின் மட்டும் இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா எந்த மிஷின் எடுத்தாலும் சரி, நீங்கள் 18,500 மிஷின் எடுத்தாலும் சரி, 38,000 மிஷின் எடுத்தாலும் சரி, நீங்கள் 88,000 மிஷின் எடுத்தாலும் சரி, ஸோ அதுக்குண்டான சாஃப்ட்வேர் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா Windows 7 32-bit அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஹையர் எண்டில் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ Windows 10 வச்சுருக்கிறேன், Windows 11 வச்சுருக்கிறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து தான் நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கணும். தனியாக வந்து நீங்கள் பேமெண்ட் வாங்குறது அவசியம் இல்லை. Windows 7 32-bit OS போட்டாலே நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நம்மளே கொடுத்துருவோம். இது எல்லா மிஷினும் வாங்கினாலும் அது உண்டு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் இதில் தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற டிசைன்ஸ், டெம்ப்ளேட், கிளிப் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 7,000 டிசைனுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே எடிட்டபிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும். எடிட்டபிள் அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் ஃப்ளெக்ஸியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கோரல்ட்ரா ஃபார்மேட்லையும் இருக்கும். நீங்கள் கோரல்ட்ராவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் அதிகமாக உள்ளது பார்த்தீங்கன்னா கோரல்ட்ராவில் இருக்கும். ஸோ அந்த கோரல்ட்ராவில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டிசைன்ஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா கார்டு, ஸ்போர்ட்ஸ் உண்டான ஐட்டங்கள், அப்புறம் கடைகளுக்கு டிசைன்ஸ், இந்த ஆட்டோ கொட்டுற டிசைன்ஸு, ஒரு வண்டிக்கு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, ஆட்டோ மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, ஒரு லாரி மாடிஃபிகேஷன், ஒரு பஸ்ஸு, அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா டிசைனுமே இதில் இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் நம்மளே வந்து ஃபோல்டர் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ நம்மளுடைய அதில் நீங்கள் என்னென்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டிசைன்ஸ் வந்து பேர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரில் வரும்போது பென்ட்ரைவ் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பென்ட்ரைவ் எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டிவிடியில் வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து யார்ட்டையுமே டிவிடி மேக்ஸிமம் இல்லை. யாரோட சிஸ்டத்துமே டிவிடி இல்லை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி அது இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவேன். சாஃப்ட்வேர் டிசைன்ஸு ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டும் அனுப்பிச்சி விட்ருவேன். ஃபாண்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஃபாண்டு, இங்கிலீஷ் ஃபாண்ட், ஸ்டைலிஷ் ஃபாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஃபாண்ட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதையும் கொடுத்துருவோம். இந்த பேக்கேஜில் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுவீங்க? நேரில் வந்து பண்ணுவீங்களா? இல்லை, நேரில் வர அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவோம். ஆன்லைனில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸு அப்ளிகேஷன் இருக்குது. எனிடெஸ்க்கு, டீம் வீவர், அல்ட்ரா வீவர், அட்மின். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து உங்கள் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம வந்து உங்கள் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த இதில் நம்ம ரன் பண்ணி கொடுத்துருவோம். சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து ரன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மாற்ற வேண்டியது எல்லாமே பிளக் பாயிண்ட் மாட்டி வைக்கிறீங்க, ஸ்டாண்டு மாட்டி வைக்கிறீங்க. ஸ்டாண்ட் எப்படி மாட்டுறதுங்க? சிம்பிள் இது தான். அதில் வீடியோ இருக்குது. சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே நீங்கள் பார்த்தாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் எப்படி பண்ணுவீங்க? நான் இப்போ நாகர்கோவிலில் இருக்கிறேன், நான் வந்து ஆந்திராவில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு கர்நாடகா இருக்கிறேன், பாண்டிச்சேரி லோக்கலில் இருந்தால் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். நான் வந்து வெளியூர் அந்த மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறேன். எனக்கு எப்படி நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிறது இதில் மிஷினில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். ஒரு ஸ்பேர் போச்சுன்னா நீங்களே எடுத்து மாட்டிக்கலாம். அதாவது ஸ்பேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கி நம்ம கொரியர் போட்டு விட்ருவோம். நம்மக்கிட்ட வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்பேர் போயிடுச்சு அப்படின்னா நீங்களே வந்து மாட்டிக்கலாம். எனக்கும் கைதாக இருக்குது, உங்களுக்கும் கைதாக இருக்குது. ஸோ ஒரு ஆள் வந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து எப்படி மிஷினை வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆளே வந்து எல்லா பக்கமும் போக தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களே ரெக்கவர் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம வந்து 1-2 இது தான் நம்ம போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஷினோட நீங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் தான் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. வாட்ஸ்அப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே அதில் வந்து எல்லாவுடைய மெஷினுடைய இமேஜ் இருக்கும். வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் கிளிக் பண்ணாலே போதும். என்ன ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஸ்டாக்கில் இருக்குதா, ஸ்டாக்கில் இல்லையா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம போடுற எல்லா மிஷினுமே ஸ்டாக்கில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லாமல் இருக்கும். ஸோ பர்டிகுலர் மிஷின்ஸு எப்போயுமே போகிற மிஷின் ஸ்டாக்கில் எப்போயுமே இருக்கும். ஸோ 98% 95% அந்த ஸ்டாக்கில் இருக்கும். இப்போ கண்டெய்னர் லேட்டாக இருக்குது, ஸோ ஏதாவது கண்டெய்னர் இதில் ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மிஷினானது வந்து ஸ்டாக் இருக்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக போகிற மிஷின்ஸ் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கும். ஸ்டாக்கில் இல்லாத உங்களுக்கு ஸ்டாக்கு அதிலே போட்டிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ண கூட அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் கேட்லாக்லேயே சார்ட் பண்ணி அந்த இது பண்ணிங்கன்னா போதும். டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சார்ட் நீங்கள் டேரெக்டாக நம்ம சார்ட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அது நீங்கள் என்ன மிஷின் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கார்டு கொடுத்தீங்கன்னா கார்டு எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாமே சோசியல் மீடியாவில் நம்மளுடைய பேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வரும், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு, யூடியூப் ஷார்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கும்போது உங்களுக்கு இந்த நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு காயினா
உங்களுக்கு கொஞ்சமாவது இதில் யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து வாங்குகிற வீடியோவில் ரெகுலராக போட்டுட்ருக்கிறேன். அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நம்பகத்தன்மைக்காகத்தான் நம்ம அந்த இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். கஸ்டமர் இங்கே இந்த ஊர்லேருந்து வாங்குறாரு, அந்த ஊர்லேருந்து வாங்குறாருன்னா உங்கள் ஊர்லேருந்து வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பகமாக இருக்கும். ஸோ உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போகிறாரு, அதை நம்ம வீடியோவாக எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம ஊர்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் அவரை போய் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்லைனில் பேமெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அந்த இதெல்லாம் போட்டுட்ருக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக போட முடியுமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இடையில நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம சேனலை பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லான ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டுட்டோரியல்லாம் போட்டிருக்குறோம். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஸ்டிக்கர் கிடைக்கும். பர்டிகுலர் இதில் தான் கிடைக்கும். திருப்பூரில் தான் இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பாருங்க, இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். எடுங்க, அப்படியே எடுங்க. சரிங்களா? வருதுங்களா? இது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் இது தேவையில்லாது தான். இல்லை, இருந்தாலும் அக்யூரசி அது பர்ஃபெக்டாக இருக்கலாம். அந்த வளைவுகள் கண்ணு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லைங்க. அதனால தான் அதே ஸ்பீடில் அதே சைஸில் கொடுத்து உங்களுக்கு காட்டினேன். எதுவும் தூக்க மாட்டேங்குது. அந்த கண்ணு பாருங்கள், அந்த கண்ணோட இது பாருங்கள், கருவெளி. இது இப்படியே டிஷர்ட்டில் எடுத்து அப்படியே நீங்கள் ஹீட் பண்ணி ஒட்டிடணும். இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து ஆமாம் ஆமாம். மிரரில் பண்ணணும். மிரரில் வந்து கட் பண்ணணும். நீங்கள் மிரர் இதுக்கு இல்லையா, ஆப்போசிட் எப்படி கட் பண்ணணும், அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. ஒட்டும்போது இப்படி திருப்பி ஓட்டணும். ஏன்னா திருப்பி ஓட்டினா தான் உங்களுக்கு நேரில் பார்வையில் வரும். இப்படி தான் நம்ம இந்த வாசகம்லாம் போடலாம். பின்னாடி வாசம் இந்த மாதிரிலாம் நீங்கள் படம் போடலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே இது பண்ணிடணும். ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் எதுங்க ரிலீஸ். இதுக்கு மேலே இந்த இது இருக்குல்ல, நீங்கள் ஒரு ரிலீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். இதிலே ஓஹெச் ஃபிலிம் இருக்கும். ஹீட் பண்ணினா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். ஓஹெச் ஃபிலிம் இருக்கு இல்லைங்களா, பாருங்க கண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இப்படி இருக்குங்க இந்த ஸ்டிக்கர். இதை வந்து இப்படி திருப்பி வச்சு ஜாயின் பண்ணிடணுங்களா? பர்டிகுலர் இது இல்லைங்க, இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி இது இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ரிவர்ஸ் இப்போ நார்மலாக பண்ணியிருக்கோம். நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் தான் பண்ணணும். அதாவது ரிவர்ஸ்னால் அதில் பண்ணணும், மிரர் டைப்பில் பண்ணணும்.
அப்போ தான் இந்த பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இங்கே பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்படி ரிவர்ஸ் பேக் ட்ரிப்பில் பண்ணும்.